இன்றைக்கி என்ன சமையலில் எங்கள் வீட்டு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய், மாங்காய், அவரைக்காய் இது 3 போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். தக்காளி சேர்க்காமல் சாம்பார் வச்சுருக்கேன். ஏன்னா மாங்காயில் உள்ள புளிப்பு இருக்குது. நான் கொஞ்சம் புளியும் கரைச்சி விட்டுருக்கேன். அதனால் நான் தக்காளி சேர்க்கலை. இப்படி சாம்பார் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி முள்ளங்கி பருப்பூசிலி செஞ்சுருக்கேன். முள்ளங்கி ஒரே மாதிரி சட்னி சாம்பார் அப்படி வைக்காமல் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன தாளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதை நல்லா கண்ணடிப்பை தான் வதக்கிட்டு அதுலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செதுக்கி வச்சு முள்ளங்கியை சேர்த்துக்கணும். அந்த செதுக்கி வச்சு முள்ளங்கியை அப்படியே சேர்க்காம அதை பிழிந்து எடுத்துட்டு அந்த தண்ணியை வடிகட்டி சேர்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பருப்பூசலி உங்களுக்கு நல்லா பொலன்னு இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகும். அது இதுக்கு முள்ளங்கி வதக்கும் போது சிறிது மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துக்குங்க. இதை மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்குங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடும் உங்களுக்கு. நம்ம ரொம்ப தண்ணிலாம் விட்டு அதை வதக்கணும் அவசியம் கிடையாது. அதில் உள்ள ஈரப்பதத்துலேயே அது சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு அரைக்க தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 மணி நேரம் ஒரு துவரம்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த துவரம்பருப்பில் காய்ந்த மிளகாய், பெருங்காயம், உங்களுக்கு வேணும்னா சோம்பு, பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பானையில் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சு வேக வைக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மகிட்ட குக்கர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குக்கர்லேயே நீங்கள் மூடி விசில் போடாமல் அப்படியே வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு இது கட்டி முட்டியமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டுக்குங்க. இல்லை நல்லா உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். கடைசியில் தேங்காய் துருவலும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சேர்த்து இறக்கிட வேண்டியதான். இந்த பருப்பூசலி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரே மாதிரி நம்ம சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு. இது ஹெல்த்தியானது கூட. இந்த பிழிந்தெடுத்து சாரை நீங்கள் சூப்லேயோ அல்லது ரசத்துலையோ எதுலையாவது கலந்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இந்த பருப்பூசலி சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு கூட நல்லா தான் இருக்கும். நமக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தனி மிளகாய் தூளை நம்ம சேர்த்துக்கலாம். மறுபடியும் கூட கொஞ்சம் பத்தாததுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பில் அரைக்கும் போது அதில் காய்ந்த மிளகாய், பெருங்காயம் அது சேர்க்கும் போது உப்பும் சேர்த்துக்கணும். அதனால் முன்னாடி நம்ம முள்ளங்கி வதக்கும் போது உப்பு குறைந்த அளவு சேர்த்துக்குங்க. ரெண்டுலேயும் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்குங்க. காரம் பத்தாதுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்தா நமக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்க.